ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பிரியாணி ரெசிபியோட பார்ட் 2 வீடியோ இது. பார்ட் 2 வீடியோ பார்க்கலைன்னா அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. ஒலை காஞ்சதுக்கப்புறமா அரிசியும் போட்டுடலாம். அரிசி 3/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறமா வேக வச்சுருக்க கறியையும் போட்டு நல்லா கிண்டுங்க. இந்த தண்ணி எல்லாமே கறியிலேருந்து வந்தது. நாங்கள் கறி வேக வைக்கும்போது கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாம தான் வந்தோம். ஃபுல்லாகவே இது கறியோட தண்ணி தான். நீங்களும் தண்ணி ஊற்றாமல் வேக வைங்க. அடுத்து கொத்தமல்லி தழை, புதினா தழை, 2 ஸ்பூன் நெய்யையும் போட்டு இலையை வச்சு அரிசி தெரியாத மாதிரி நல்லா மூடி வச்சுருங்க. சைட்லேயே ஒரு பழைய தோசை சட்டியை சூடு பண்ணி வச்சுருக்குறோம். அதையும் மேலே வச்சிடறோம். நெருப்பு இல்லாத காரணத்தினால ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. 5 நிமிஷம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி. பாருங்கள், அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கன் பிரியாணி வித் நாட்டுக்கோழி குழம்பு சூப்பர் காம்பினேஷனோட சண்டே சமையல் ரெடி.